Hello friends, I am M. Dhanushkumar. Welcome to my YouTube channel. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா, நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, நம்ம ஸ்கேன் பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே இம்போர்ட் பண்ணணும். அண்ட் இம்போர்ட் பண்ணி அதை உட்காந்து மேனுவலாக அனலிசிஸ் பண்ணுவோம் கரெக்டாக. அனலிசிஸ் பண்ணி இப்போ அதில் வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங்க்கு சில ஸ்டாக்ஸ் போகும், சில ஸ்டாக்ஸ் வந்து புல் பேக்குக்காக வெயிட் பண்ணுவோம். அதுக்கடுத்து திருப்பி இதில் வந்து என்ட்ரி போடுவோம். ஸோ அதுக்கு கரெக்டான இடத்துல அலாட் ஆகணும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் எல்லாமே. இப்போ இது எல்லாமே ஒரு ப்ராப்பராக ஒரு இடத்துல நம்மளால சேவ் பண்ணி வைக்கவே முடியாது கரெக்டாக. நம்ம ஆல்ரெடி இருக்கிற வாட்ச் லிஸ்ட்லேயே தான் வந்துட்டு சும்மா அப்படியே ஆட் பண்ணி பார்த்துட்டு அப்படியே அதை அப்படியே விட்டுருவோம். ஆனால் இதனால் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நமக்கு என்ன ஆயிரும்னா மிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்டாக் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது நல்லா மேலே ஏறி இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இதை பார்க்காம விட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தோணும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரு வாட்ச் லிஸ்ட் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி வரும். ஏன்னா எந்த ஸ்டாக்கும் உங்களோட ரேடார்லேருந்து மிஸ்ஸே ஆகாது. ஸோ அது எப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து web.then.co ஸோ இதில் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிஃபால்ட் குரூப்னே இருக்கும். ஸோ இதில் கிரியேட் நியூ குரூப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து இப்படி நம்ம கிரியேட் கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா இதில் வேறு எந்த ஸ்டாக்ஸோ எதுவுமே வராது. இப்போ இந்த ஸ்விங் ட்ரேடிங்காக தான் இந்த வாட்ச் லிஸ்ட்டே நம்ம கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகிறோம், பில்டு பண்ண போகிறோம். ஃபைன். இப்போ இந்த கீழே வந்து ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும், ஃபுல் வாட்ச் லிஸ்ட்னு சொல்லிட்டு. அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த செட்டிங்ஸ் கொடுத்துக்குங்க. ஓகே, செட்டிங்ஸில் ஆல்ரெடி நம்ம ஸ்விங் ட்ரேடிங் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோமா. இப்போ ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண ஸ்விங் ட்ரேடிங் அப்படிங்கிறது அது ஒரு குரூப்புன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த குரூப்புக்கு கீழே தான் இந்த வாட்ச் லிஸ்ட் எல்லாமே கிரியேட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஸ்கேன் பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அதை வந்து ஒரு வாட்ச் லிஸ்ட்டாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் வந்து இந்த வாட்ச் லிஸ்ட்டில் வந்துட்டு எல்லா ஸ்டாக்கையும் ஆட் பண்ணிடுவோம் கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சில இது வந்து பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுவோம். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம், வெயிட்டிங் பிரேக் அவுட் அப்படின்னு கொடுத்துக்குங்க. அண்ட் அதுக்கடுத்து சில ஸ்டாக்ஸ் எப்படி வரும் அப்படின்னா வெயிட்டிங் புல் பேக் கரெக்டாக. இப்போ இதுக்கடுத்து இந்த ரெண்டில் நமக்கு என்ட்ரி கிடைக்கிது ஏதோ ஒரு இதில் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணுவோம், அதை வந்து நம்ம பை பண்ணுவோம் கரெக்டாக. ஸோ அது வந்து ஆக்டிவ். இப்போ ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியல, பட் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், டிராஃப்ட்னு சொல்லுவோம். அந்த ஒரு இடத்துல இருக்கட்டும், அதுக்கடுத்து நான் ஃபியூச்சரில் வேணால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா டிராஃப்ட்னு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக கிரியேட் பண்ணிட்டோமா. இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இப்போ நல்லா பார்த்துக்குங்க, இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஸ்கேனு, ஃபஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட் வந்து ஸ்கேனுன்னு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் இருக்கிறது என்ன அப்படின்னா ஸ்கேன் பண்ணுறோம், இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணிவிட்டு அதில் எதெல்லாம் வந்து நம்ம பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இந்த வாட்ச் லிஸ்ட்டுக்கு மாற்றிட போகிறோம். இப்போ சில இது புல் பேக்காக வெயிட் பண்ணும், அதை வந்து தேர்ட் வாட்ச் லிஸ்ட்டுக்கு வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணி விட்டுறலாம். அண்டு இப்போ இந்த ரெண்டுலேயுமே நமக்கு என்ட்ரிஸ் கிடச்சிருச்சு, நம்ம பை பண்ணிட்டோம் அப்படின்னம்னா நம்ம அதை என்ன பண்ணலாம், ஆக்டிவில் கொண்டு வந்து ஆட் பண்ணி விட்டுறலாம். ஓகே, இப்போ ஃபைனலாக இருக்கிறது ஸ்கேன் எல்லாமே முடிச்சிட்டேன், பட் ஒரு சில ஸ்டாக்ஸ் எனக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு தோணுது, ஆனால் அதை ஸ்கேன்லேயே வச்சுட்டு இருக்க முடியாதுன்னா அதை டிராஃப்ட்டில் தூக்கி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக இருக்கிறது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஒரு 1 டே டைம் ஃப்ரேமில் எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்கும் அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இப்போ நான் ஸ்கேனுக்கு எடுக்கிறேன். இப்போ இது வந்து எனக்கு ஸ்கேனில் கிடச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு நீங்கள் scanx.trade இதையவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த இதில் வந்து ஒரு 20 ஸ்டாக் இருக்கா, இந்த கீழே வந்து டவுன்லோடுன்னு இருக்கும், இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். எனக்கு ஸ்கேனில் கிடைச்ச ஸ்டாக்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எனக்கு வந்து ஸ்கேனில் கிடைச்ச ஸ்டாக்ஸ் ஒரு 21 ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ இது அத்தனையுமே நான் இங்கே ஆட் பண்ணால் வெரி சிம்பிள். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இம்போர்ட் வாட்ச் லிஸ்ட்னு இருக்கா. ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு இதை அப்படியே டைப் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி காட்டும். அண்ட் வந்து இம்போர்ட் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து கேட்கும் எந்த இதில் ஆட் பண்ணுறது. இப்போ நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோமா, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேனில் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது எல்லாமே எனக்கு ஸ்கேனில் ஆட் ஆயிடுச்சா. இப்போ நான் மேனுவலாக என்ன பண்ணுவேன், எனக்கு என்ன தான் வந்து ஸ்க்ரீனரில் சொன்னாலுமே நான் மேனுவலாக வந்து அனலைசிஸ் பண்ணுவேன். ஸோ எது எதுக்காக நம்ம வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இதில் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக் எடுத்திருக்கோம். இப்போ இது வந்து புல்லிஷ் எங்கல்ஃபிங் ஓகே தான், ஆனால் நான் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கு அடுத்து நான் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம இது என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து பிரேக் அவுட்டுக்கு ஒரு அலர்ட் வச்சு விட்டுறலாம். ஓகே, இந்த 3 டாட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா
இதில் வந்து ப்ரைஸ் அலாட் இருக்கும். ஓகே, அப்போ ரூ. 528 தான் பிரேக் அவுட்டுக்கான லெவல்ஸ். கரெக்டாக 528. ஸோ அதை வந்து செட் ப்ரைஸ் அலாட் கொடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு வந்து இந்த 3 டாட் கொடுத்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்துட்டு வெயிட்டிங் ஃபார் பிரேக் அவுட்டில் மாற்றி விட்டுறோம். ஓகே, இப்போ இது வந்து பிரேக் அவுட்டுக்கான ஸ்டாக்ஸில் இருக்குது. அப்போது இந்த வாட்ச் லிஸ்ட்டை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, ஓகே இதை வந்து நான் அதாவது வந்துட்டு பிரேக் அவுட்டுக்காக நான் வெயிட் பண்ணுற நாட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகே, இப்போ இதே இது வந்துட்டு வேற ஒரு ஸ்டாக் கூட நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது வந்து மார்க்கெட் ஆல்ரெடி வந்து ஹை ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு கரெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா நான் இந்த புல் பேக்கில் நான் ட்ரேட் பண்ணலான்னு இருக்கேன் ஸ்விங் ட்ரேடிங்க்கு அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா இது என்ன லெவல்ஸ்ன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு ரூ. 235 அந்த ரேஞ்ச் வந்தால் நான் வந்து பை பண்ணலான்ட்டு இருக்கேன் அப்படின்னா இது வந்து புல் பேக் ட்ரேடிங். கரெக்டாக அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வெயிட்டிங் ஃபார் புல் பேக் அதில் நீங்கள் ஆட் பண்ணி விட்ருங்க. அப்போ என்ன நடக்கும்னா, ஓகே இப்போ இந்த வாட்ச் லிஸ்ட் வந்தீங்கன்னா ஓகே நம்ம வந்து இது வந்து புல் பேக்காக இந்த ஸ்டாக்ஸ்லாம் வெயிட் பண்ணுற மாட்டிருக்கு அப்படின்ட்டு இருக்கும். அப்போ நீங்கள் வந்து செகண்ட் வாட்ச் லிஸ்ட் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரேக் அவுட்டுக்கான இது காட்டும். அண்ட் தேர்ட் இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து புல் பேக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ தட் வந்து எந்த இடம் வந்து நமக்கு வந்துச்சுன்னா புல் பேக் வந்து அலர்ட் வரணுமோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த 3 டாட் கொடுத்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ப்ரைஸ் அலர்ட் கொடுத்துட்டு ஒரு 235 அப்படின்னு கொடுத்துட்டு செட் ப்ரைஸ் அலர்ட். அப்போது இதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு வேளை இந்த ஸ்டாக் வந்து இந்த ரூ. 235 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு அலர்ட் கிடைக்குமா? அப்போ நீங்கள் வந்து இப்போ நான் இதை வந்து பை கொடுக்குறேன்னு வச்சுக்கலாமே. இப்போ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை வந்து பை கொடுத்துட்டேன். ஓகே, நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இது வந்து பை கொடுத்துட்டேன். அப்போது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து நம்ம ஆக்டிவ் ஸ்டேட்டுக்கு மாற்றி விட்டுறணும். ஓகே, இப்போ நீங்கள் இதை வந்து இந்த இதுலேருந்து டெலீட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ஆல்ரெடி ஆக்டிவ் ஸ்டேட் போயிடுச்சு. ஆல்ரெடி வந்து என்ன ஆயிடுச்சு, ட்ரேடு வந்து நம்ம போட்டோம். இதை வந்து நீங்கள் இந்த இடத்துலையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அட் த சேம் வே இந்த குரூப்பில் வந்துட்டு டிஃபால்ட் குரூப்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கும் இன்வெஸ்டர்னு சொல்லி. அதுலேயும் வந்து உங்கள் டிமேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இது வந்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஹோல் திங் நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அட் த சேம் வே இப்படியே நீங்கள் ஒவ்வொரு ஸ்விங் ட்ரேடிங்காக ஒவ்வொரு ஸ்டாக்காக பார்த்து வரீங்க. ஒரு சில ஸ்டாக்ஸ் உங்களுக்கு புரியலை, கொஞ்சம் லேட் பண்ணி தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை வந்து ஜஸ்ட் டிராஃப்ட்டில் போட்டு விட்ருங்க. ஸோ டிராஃப்ட்டில் போயிருக்கும். இப்போ நம்ம ஒன்ஸ் ஃபுல்லாக அனாலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வேணுங்கிற ஸ்டாக்ஸை வந்து புல் பேக்லேயும் அண்ட் பிரேக் அவுட்லேயும் சேஞ்ச் பண்ணி விட்டுட்டோம். வேணுங்கிற ஸ்டாக்கை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பையும் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே நமக்கு இப்போ தேவை இருக்காது. நம்ம இது என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் எல்லாத்தையுமே கொடுத்து டெலிட் ஸ்கிரிப்ட்ஸ் வந்து கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஸ்கேன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டெலிட் ஆகும். அண்ட் எகெயின் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்பியும் வேறு ஏதாவது இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட ஸ்டாக்ஸ் எல்லாமே எடுத்து இதில் ஈஸியாக அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த மாதிரி வேணுமோ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது ஏன் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக இவங்க கொண்டு வந்த அப்டேட்டில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் 1000 ஸ்டாக்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். ஆனால் இப்போது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்ஸில் வந்து 10,000 ப்ளஸ் ஸ்கிரிப்ட்ஸு, ஸ்டாக்ஸு, கமாடிட்டி, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸு, ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 10,000 ஸ்கிரிப்ட்ஸ் வரைக்கும் நம்ம வந்து வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ தான் நான் இது சொல்லியிருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். இது வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம இப்படி பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது மித்த ஸ்டாக்ஸ் லிஸ்ட் வந்து உள்ளே வராது. இப்போ நான் டிஃபால்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து இண்டெக்ஸஸ் இருக்கும், ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிஃப்டி 50 இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இதுக்குள்ளே இருக்கும். ஆனால் இப்போ நான் ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் ஒரு இது செலக்ட் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்கேன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதில் வந்து நான் க்ரைட்டீரியா வச்சுருக்கிறேன். ஓகே, இப்போ வெயிட்டிங் ஃபார் பிரேக் அவுட்டா இல்லை புல் பேக்கா அப்படிங்கிறது என்னோட க்ரைட்டீரியா. இதெல்லாம் நடந்துருச்சு, அலர்ட் வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து நான் பை பண்ணுறேன் அப்படின்னா அதை ஆக்டிவ்க்கு மாற்றுறேன். அதுக்கடுத்து ஒரு சிலது எனக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நான் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், டிராஃப்டில் வச்சுக்கலாம். அப்கமிங் டேஸில் வந்து அனாலிசிஸ் பண்ணி பார்த்துட்டு அதை பிரேக் அவுட்டுக்கு மாற்றுறதா இல்லை வந்து புல் பேக்கு போடுறதா இல்லை வந்து பை பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யோசிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எப்படி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு செப்பரேட்டான குரூப் கிரியேட் பண்ணி அதில் நம்ம எப்படி வாட்ச் லிஸ்ட்டில் இதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்துருக்கோம். இப்போ இதே மாதிரி இன்ட்ராடே ட்ரேடிங்க்கும் நம்ம பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுவும் நான் அப்கமிங் டேஸில் வந்து பண்ணுறேன். அண்ட் முக்கியமாக வந்துட்டு உங்களோட தன் அக்கௌண்ட்லேயும் வந்துட்டு இந்த வாட்ச் லிஸ்ட் இந்த மாதிரி குரூப்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே ஸ்விங் ட்ரேடிங்க்கு இதை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் உங்களுக்கு டிஸ்ட்ராக்ஷனே வராது. கரெக்டாக ஸ்கேன் பண்ணுறோம்,
நம்ம அதுக்காக வெயிட் பண்ணுறோம், ஆக்டிவ் மாத்துறோம் அண்ட் டிராஃப்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில வந்து மித்த ஸ்டாக்ஸ்லாம் உள்ள வராது. ஒன்ஸ் நீங்க ஸ்கேன்ஸ் முடிச்சதுக்கப்புறம், அனாலிசிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தேவையில்லாத ஸ்டாக்ஸ்லாம் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினச்சீங்க அப்படின்னா, ப்ளீஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் முக்கியமா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தா சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க பண்ணும்போது, இது நெறைய பேர போய் ரீச் ஆகும். ஸோ அவங்களுக்கும் ஸ்விங் ட்ரேடிங் பண்றாங்க அப்படிங்கும்போது, ஸோ இந்த மாரி ஒரு செப்பரேட் இது வச்சு கிரியேட் பண்ணிக்குவாங்க. ஸோ இந்த ஃபெசிலிட்டி வந்து தன்ல அவைலபிளா இருக்கு. ஸோ ஒருவேள உங்களுக்கு தன் அக்கவுண்ட் தேவைப்படுது அப்படின்னா, ஸோ த லிங்க் இஸ் அவைலபிள் ஆன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ அத கிளிக் பண்ணி நீங்க அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங் மை கைஸ். ஹேவ் எ கிரேட் டே. தேங்க் யூ.